வந்தவனுக்கு புள்ளே நினைச்சு அவங்க கை காசு கொடுக்குறாங்க. சாப்பிட்டியா, டீ சாப்பிடு. அது நாங்க ஒரு தெருவில் இருக்கும் போது நாங்க கேட்போம். ஆனா அவங்க திரும்பி கேட்கும்போது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. எப்படின்னு சொல்லி அந்த பேஸ்ட் வர மாட்டேங்குது. நம்ம எல்லாம் விட்டுறோம், வயசானா வெளியே விட்டுறோம்ல. தாத்தா பாட்டிங்களுக்கு, அம்மா அப்பா சில பேர் விட்டுறாங்க. அவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டுக்கிறான்னு சொல்லி கடைசியில நடக்குது. அதுவும் நீங்க பாருங்க. நான் பேசிட்டு நான் என்ன சொல்றேன். ஐயா, எந்த ஊர் நீங்க? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நானு சிரிக்க கூடாது. சொல்லுங்க. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 73. டீ குடிக்கிறாரு? டீயா? இல்ல எனக்கு வேணாம். நீங்க குடிக்கிறீங்களா? வாங்கினட்டா? எனக்கு வேணாம். சாப்பாடு என் பேருக்கு நான் கொடுப்பேன். ஒரு யூடியூப் நண்பர் வந்து அந்த பாட்டி எப்படி ரெஸ்கியூ பண்ணணும் சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டா, எனக்கு யூரின் போகிறதுக்கும் ஒரு டாய்லெட் போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக நான் வந்து ஏதாவது ஒரு எனக்கு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு சொல்றாங்க. ஆனா அந்த யூடியூபர் வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சியை பண்ணாரு. அந்த யூடியூப் போட்டு வைரல் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரங்களே கடைசியில அவங்களே ரெஸ்கியூ பண்ணாங்க. முதல்ல விடாத யோசிக்கணும் அந்த வீட்டுக்காரங்களாம். இதுக்கு மேல நீங்க தான் வந்து பாட்டியை பாத்துக்கணும். இதுக்கு மேல ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க தான் சொல்றது. தம்பியா? காப்பாத்து. வீட்டுக்கு போய் பத்திரமா இரு. நான் வீட்டுக்கு வரேன். அப்போ இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்திரமா போய் இரு. சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. பார்த்து போயிட்டு வா. நான் வரேன். ஓகேவா? பார்த்து பத்திரமா இரு. என்னது? பாரு, காலையிலே ஞாபகத்தமா எனக்கு 100 ரூபாய் வச்சிருக்கிற உள்ள. சரி ஆயா, பாய். போயிட்டு வா. பாப்போம், நான் வரேன். சரிண்ணா, பார்த்து ஆயா, பார்த்து பத்திரமா வச்சுங்க ஆயாவை. உங்க பொருளை ஒப்படைச்சாச்சு. பாய், பார்த்து போயிட்டு வா.